இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய குழம்பு ரெசிபி. சீக்கிரமே ரெடி பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் இந்த குழம்பை ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். அதை விட இந்த குக்கரில் செய்யும் போது சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 4-5 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு இது போல் தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வந்ததும் வெங்காயம் சேர்க்கணும். 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கி வர வரைக்கும் நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி பாதி அளவு வதங்கி வந்ததும் இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே இது கூட சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மூடி தேங்காவை துருவிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. உப்பு காரம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நம்ம இந்த 3 விசில் விடுறதுலையே காய்கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டுக்க போகிறேன். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்பு எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு. செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கலை, ஒரு 10 நிமிஷத்துலேயே விசில் வந்தாலே வேலை முடிஞ்சிடும். இதை சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக அப்பளம் வத்தல் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுடுங்க. இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.